பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் சதா காலம். அவர் உண்மை உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், அன்பு உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் காணும் போது அது நம்மனால கூடாது, நம்மனால முடியாது. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு ஒரே அடையாளம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அநேக இடங்கள்ல நம்ம தேவன் இடத்துல போய் ஜெபிக்கும் போது, ஜெபத்தை செய்யும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் பதில் தருகிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம ஜெபங்களை கேட்டு அதுக்கு தேவன் செவி தருகிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவர் இடத்துல விசுவாசமாய் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு பலத்தையும் சமாதானத்தையும் தருவாராக. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி இருக்கும்போது, தேவனைக்குள் விசுவாசத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு புதிய பலனை தருகிறவராக. ஆமென். இந்த நாளில் காணப்போகிற தேவனோட வார்த்தையானது நம்பர்ஸ் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம முகம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய மகிமையில நம்ம முகம் இருக்கணும். இன்னைக்கு அநேக முகங்கள் பார்க்கும்போது இருள் அடைந்து, கவலை பற்று, சோதனையில, வேதனையில, பல விதமான எரிச்சல்ல, கோபத்துல, பகையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் அவரு கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் அப்படின்னா தேவனுக்குள்ள இருக்கிறது, தேவனோட முகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா பிரசன்னம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய முகத்துல பிரசன்ஸ் இருக்கணும். இன்னைக்கு தேவனோட பிரசன்னம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அடையாளங்களும் தேவன் தந்த சமாதானத்தையும் நமக்குள்ள இருக்குன்றத நம்ம உணர முடியும். இன்னைக்கு இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவார். ஹல்லேலூயா. தேவனோட பிரசன்னம் இருந்தாதான் நம்ம மேல தேவனுடைய கிருபையும் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கும்போது, எந்த சூழ்நிலையிலும் சரி உலகம் தருகிற பிரகாரமாய் அவிசுவாசங்கள், எரிச்சல்கள், கோபங்கள், விரோதங்கள், பகைகள், மேற்றுமைகளை ஒரு நாளும் நம்ம சிந்திக்க கூடாது. தேவன் நம்மளுக்கு அவருடைய முகத்தினுள் இருந்த பிரசன்னத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, கவலை கண்ணீர் இருக்கலாம், போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள வரும்போது அவருடைய மகிமையான பிரசன்னத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு சமாதானத்தையும் சாந்தத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஜெபம் செய்யுமாக. நல்ல தகப்பனே, நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில மால் கூடாதது ஒன்றும் இல்ல. தேவன் செய்கிற மகத்துவங்கள், மகிமை, எல்லா விதமும் கனமும் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவன் இடைப்படுவீராக, தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், எங்க ஜீவனத்துல நல்ல பிதாவே. ஆமென்.